Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஒட்டச்சு ஊத்தி முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். எத்தனையோ விதமா முட்டை குழம்பு செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெங்காயத்தை நம்ம நல்லா செருவா அரிஞ்சிக்கிங்க. தக்காளியும் நம்ம செருவை அரிஞ்சிக்கிறோம். பச்சை மிளகா கீரி வச்சுக்கிறோம். தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அரிஞ்சு எடுத்துக்கிட்டோம். வாங்க இப்போ சமையல் எப்படின்றத பார்த்துருவோம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பட்டை கிராம்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கிறோம். வெங்காயம் போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். உப்பு போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா பொண்ணு முதல்ல வதவிட்டோம். கருவேப்பிலை போட்டுப்போம். அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறோம். நம்ம அரிஞ்சு வச்சிருக்க தக்காளி போட்டுப்போம். மஞ்சத்தூள் போட்டுப்போம். காரத்தூள் போட்டுப்போம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க, போதுமானது. நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுப்போம். பெப்பர் தூள் போட்டுக்கிறோம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம். அப்போதான் நல்லா மிளகாத்தூள் பச்சை வடைலாம் போகும், நல்லா மசாலாவாக இருக்கும். நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சிங்க. இப்போவே
நல்லா மசாலா நல்லா வெந்துடுச்சிங்க. மசாலாவுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிப்போம். இதில் எங்கே போடுறது முட்டையை? நம்மளோட முட்டை குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க. முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறோம். வேகட்டும், நல்லா வேகட்டுங்க. இப்போ முட்டை குழம்பு ரெடிங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிடும். நம்ம முட்டை குழம்பு ரெடிங்க. சாப்பிட்டு பார்த்துருவோமாங்க. நல்லா அருமையாக வந்திருக்குங்க. லைட்டாக எச்சு விட்ற மாதிரி இருக்கு. நல்லா அருமையாக இருக்கு நண்பர்களே. அட்டகாசமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.